ஏய் ரோபோ, என்னாச்சு? பெரிய கார் சற்று வழுக்கிச்சு. ஆனா அந்த சிறிய கார் பறந்த மாதிரி போயிட்டே. அதுதான் நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதி, சைசை. இன்று அதை பற்றி தான் நம்ம புது எபிசோட்ல பார்க்க போறோம். முந்தைய எபிசோட்ல நியூட்டனின் முதல் விதி பற்றி பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருள் அமைதியாக இருந்தால் அது அமைதியாகவே இருக்கும். அசைவிலிருந்தால் அதே வேகத்திலும் திசையிலும் அசையும். வெளிப்புறம் ஒரு அசமநிலை வலு வராவிட்டால். சரியாக சொன்னே சைசை. அந்த அசமநிலை வலு வந்த உடனேதான் பொருள் தன் நிலையை மாற்றும். அப்படின்னா ரோபோ எவ்வளவு வேகமா பொருள் அசையும் என்று யார் தீர்மானிக்கிறாங்க? அதுதான் நியூட்டனின் இரண்டாவது விதி சொல்வது. ஒரு பொருளின் அசைவின் வேகம் இரண்டு விஷயங்கள் மீது சார்ந்தது. ஒன்று மொத்த வலு, நெட் ஃபோர்ஸ். இன்னொன்று அந்த பொருளின் பருமன், மாஸ். இப்போ அதே நாற்காலியை 10 நியூட்டன் வலுவோட தள்ளு. வாவ், வேகமா போயிடுச்சு. அதுதான் வலு அதிகமானால் இதையெல்லாம் ஒரு வரியில சொல்லலாம் சைசை. F ஈக்குவல்ஸ் m டைம்ஸ் a. அதாவது மொத்த வலு ஈக்குவல் டு பருமன் டைம்ஸ் வேகமாற்றம். நியூட்டன் மாமா சிம்பிளா சொன்னா எல்லாமே அர்த்தமா இருக்கு. ரோபோ, நியூட்டனுக்கே ஆப்பிள் விழுந்ததால இதெல்லாம் தெரிஞ்சதா? அதுதான், ஒரு ஆப்பிள் தூக்க தேவையான வலு சுமார் 1 நியூட்டன் தான். அதனாலே அந்த பெயர். வாவ், சுவாரஸ்யமா இருக்கே. இன்றைய பாடம் என்ன சொல்றது தெரியுமா சைசை? அசைவின் வேகம் வலுவுக்கு நேர்ச்சார்பு, பருமனுக்கு மாறுச்சார்பு. சரியான பதில். அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. இது நம்ம ரோபோ மற்றும் சைசை. இன்றைய சயின்ஸ் ஆஃப் தி டே, சைசையின் பறக்கும் கார். ஏய், அடுத்த முறை இன்னும் மசாலா அறிவியல் கதையோட